la. Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நீங்க ரெட்டிக்காரு பூரா ஜெகன்மோகனை சிஎம்சியில் உட்கார வைக்கிறாங்க. சரி, சோனியா மறுத்த பிறகுதான் ரெட்டிக்காரு தான் என்ன பண்றாங்க, காங்கிரஸை உடைச்சு ஜெகன்மோகன் ரெட்டியை கொண்டு வராங்க. எப்படி? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்பா பேர்லயே காங்கிரஸ். 15 வருஷம் நம்ம தாயா சிஎம் ஜெகன்மோகன். நம்மள யார் என்ன பண்ண முடியும்? நாயுடு அரசியல் முடிஞ்சே போச்சு. நாயுடு அரசியல் எந்திரிக்கவே முடியாது. காங்கிரஸ் காலி. நம்ம தான் இந்த நீங்க ஜெயலலிதா 91 96ல வளர்ப்பு மகனை கல்யாணம் பண்ணிச்சுல 100 கோடி ரூபாய், அந்த மாதிரி அப்ப சொல்லிச்சான். 25 வருஷம் நம்மளை ஒருத்தர் அசைக்க முடியாது. அதே அந்த அம்மாக்கு அரசியல் தெரியாது. அந்த அம்மாக்கு புதுசா பார்த்தா சிஎம் கோட்டு கட்டு டை எல்லாம் கட்டிட்டு நீங்க அரசியல். அதே போல ஜெகன்மோகன் என்டிஆர் கொண்டு கொடுக்கிறாரு. யார? புவனேஸ்வரிய. கொடுத்த பிறகுதான் மாமாவுக்கு மருமகனை பார்த்து ஆசை வருது. இப்படி நாமும் அரசியலுக்கு வந்தால் என்ன? இதுதான். அப்போ இந்தியா முழுக்க இந்திரா காந்தி மரணம் 1984ல் இந்தியா முழுக்க காங்கிரஸ் வெற்றி பெறுது. ஆனா ஆந்திராவில் என்டிஆர் சிஎம் ஆகுறார். ஜெகன்மோகனுடைய அரசியல் என்ன ஆச்சுன்னா, நாயுடுவை பழிவாங்க. இப்போ ஆந்திரா முழுக்க தெலுங்கு தேச அலுவலர்கள் இடிக்கப்பட நாயுடுகளை விலக ஆரம்பிச்சிட்டாங்க. நாயுடு அரசியல் தன்னை விட்டு போவதை இவர் கவனத்தில் எடுத்துக்கல. சட்டமன்றத்தில் நான் எவ்வளவு பேர்ட்ட அரசியல் பண்ணேன். என்னுடைய மாமனாருக்கே நான் தான் அரசியல் கற்றுக் கொடுத்தேன். யாருக்கு? என்டிஆர். ஆமா, அவர் எம்ஜிஆர் மாதிரி. ஆந்திரா எம்ஜிஆர். அவர் நடந்து போனா தேவடன் எடுத்து மண் எடுத்து பூசிக்குவான். ஏன்னா வெங்கடாஜலபதி கிருஷ்ணர் அவதாரம் அப்படி போடுவார். ஆந்திரா அரசியலில் ரோஜாவுடைய பங்கு ஜெகன் அண்ணா ஏவி விட்டு சந்திரபாபு நாயுடு மீது தினம் தெலுங்கு பத்திரிகையில அறிக்கை. ஏன்னா நடிகை வேற, கிளாமரு, இந்த அம்மா சொன்னா என்னன்னு பார்ப்பான். ஜெகன்மோகன் எதை எழுதி கொடுக்கிறாரோ, ஜெகன்மோகன் எதை சொல்லுகிறாரோ, இதையெல்லாம் சட்டசபையில என்ன அந்த அம்மா திட்டுது. இப்படி திட்டாதான் அமைச்சராக ஆக முடியும். யார் சொல்றா? சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. அதனால நீ திட்டிட்டு போன. ஒரு காலகட்டத்தில் பொறுக்க முடியாத தெலுங்கு தேச சட்டமன்ற உறுப்பினர்கள் உனக்கு உன்னை பத்தி சிடி இருக்கு, அவங்க அங்க கொடுத்து போட்டாங்க. பவன் கல்யாண நம்ம ஊர் மன்சூர் அலிகானை போல இப்போ ஆந்திராவனுடைய துணை முதலமைச்சரா இருக்கார் பவன் கல்யாண். ஆனா அரசியல்ல முழுக்க சினிமா தனம் தான் இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த முறை ஆட்சியை படுதோல்வி அடைந்து இழந்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். திரு சந்திரபாபு நாயுடு பெரிய அளவுக்கான வெற்றி, மெஜாரிட்டியா 135 சீட்டு பவன் கல்யாணோடு சேர்ந்து அவருமே 21 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். பவன் கல்யாண் 175 தொகுதிகளில் 11 தொகுதிகள் மட்டுமே ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட லாய்க்கற்ற நிலையில தான் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காரு. என்ன காரணம்? ஒய்எஸ்ஆர்சிபி அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போனதற்கு என்ன காரணம்? இப்ப ஒரு 500 கோடி ரூபாயில அவர் பங்களா கட்டிட்டாரு அப்படின்றாங்க. ரோஜா ஒரு 100 கோடி ரூபாய் முறைகேடுன்றாங்க. இந்த மாதிரி பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உண்மையில் ஆந்திர அரசியலில் என்னதான் நடந்தது? ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி ஒரு பெரிய அரசியல்வாதி, அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி பெரிய ஒரு ஸ்டார் சீஃப் மினிஸ்டரா இந்தியாவில் அறியப்பட்டவரா இருந்தாரு. ஆனால் இன்றைக்கு ஒரு படுதோல்வி அடைந்திருக்கிறார். ஏன் மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பு அவருக்கு கொடுத்தாங்க சார்? இல்ல, இதுக்கு நம்ம ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அப்பா மகன் ஒய்எஸ்ஆர் இப்படி இவ்வளவு பெரிய காங்கிரஸை மிகப்பெரிய 2004 2009 2 முறை காங்கிரஸ் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு ஒருங்கிணைந்த ஆந்திராவிலிருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் 10 ஆண்டு காலம் காங்கிரஸை தூக்கி நிமிர்த்தினார்கள். அதாவது அந்த தொடர்ச்சியான 10 வருட காங்கிரஸ் அது நீங்க ஒய்எஸ்ஆர் தான். ஓகே, ஒய்எஸ்ஆர்னா காங்கிரஸ், காங்கிரஸ்னா ஒய்எஸ்ஆர். நீங்க ஒரு முறை ஒரு இயற்கை எரிவாயு தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும். யாரு? அம்பானி. அப்போ ஒய்எஸ்ஆர் அதை மறுக்கிறார். ராஜசேகர் ரெட்டி
மறுக்கிறார். மறுத்த பிறகு பஞ்சாயத்து சோனியாட்ட போகுது. ஓகே. சோனியா அதில் தலையிடாம நீங்க எதா இருந்தாலும் ஒய்எஸ்ஆர்ட்ட பேசிக்கங்க, ராஜசேகர் ரெட்டிகிட்ட பேசிக்கங்க, இதில் நான் தலையிட முடியாதுச்சு. அந்த அளவுக்கு சோனியா கிறித்துவர், ஒய்எஸ்ஆரும் ஒரு கிறித்துவர். ஆமா. 2 பேரும் அரசியலை தாண்டி ஒரு குடும்ப நண்பர்களாக இருந்தாங்க. அதுதான் அரசியல் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனா அவர் மகன் ஜெகன்மோகனை காங்கிரஸ் தானே உள்ள சிறையில வச்சு அவரை துன்புறுத்தி அதற்கு பிறகு அவர் மிகப்பெரிய நடைப்பயணம் எல்லாம் போய் அதற்கு பிறகு ஆட்சியை பிடிச்சாரு. அது என்ன காரணம்னா, ஒய்எஸ்ஆர் உடைய ஃபார்முலாவை ஒய்எஸ்ஆர் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி கணிக்க தவறிவிட்டார், ஃபாலோ பண்ணல. அதுதான். அதாவது ஒய்எஸ்ஆர் அந்த எரிவாயு ஆலை அம்பானி கூட சண்டை பஞ்சாயத்து, ஒரு விமான விபத்தில் இறந்து போயிட்டார். ஆமா, அது தமிழ்நாடு சித்தூர் பார்டருக்கு வரும்போது அந்த விமான விபத்தை ஒரு சதி என்றெல்லாம் பேசப்பட்டது. ஓகே. அந்த விமான விபத்து சதி, ஒரு சதி, ஒரு அரசியல் விபத்துலாம் பேசப்பட்டது. அந்த நேரத்தில் பேசப்பட்ட பிறகு உடனடியாக அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரெட்டிகாரு எல்லாம் அப்பா இருந்த சீட்டில் மகனை உட்கார சொல்லி அழுத்தம். இந்த சோனியா ரெட்டி அரசியல் அங்கே பெருசு, ரெட்டி நாயுடு அரசியல், 2 அரசியல் அங்கே பெருசு. அப்போ அந்த ரெட்டிகாரு பூரா உடனடியாக மகனை அந்த சீட்டில் உட்கார வைக்க சொல்லி யாருக்கு அழுத்தம்? சோனியாவுக்கு அழுத்தம். சோனியா அதை மறுத்து பழைய ஆளுநராக இருந்தார் அம்மா பீரியடில் ஜெயலலிதா ரோசையா, அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. எப்பவுமே தமிழ்நாட்டில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு அரசியல் தான் இங்கே இருக்கும். சென்னாரெட்டி இங்கே கவர்னர், சென்னாரெட்டி கவர்னர். எப்போ நீங்கள் ஒய்எஸ்ஆர் இருக்க வரைக்கும் தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டுமே ஒரு இன்டீரியர் அரசியல் இருக்கும். எம்ஜிஆர் என்டிஆர். ஓகே. எம்ஜிஆர் இருக்கிற பொழுது அண்ணா தம்பி, அவர் அண்ணா இவர் தம்பி. நீங்க தெலுங்கு கங்கை வந்ததெல்லாம் அப்படிதான். தெலுங்கு கங்கை இங்க தண்ணி இல்லை, எங்க சென்னை மக்களுக்கு தண்ணி இல்லை, தம்பி வா. 84 எம்ஜிஆர் கிளம்பி போய் என்டிஆர் அப்ப அங்க சிஎம், தெலுங்கு கங்கை ஒப்பந்தம் போட்டு வந்துட்டார். அண்ணன் தண்ணி கொடுத்தார் தம்பிக்கு, இப்படியெல்லாம் அன்னைக்கு அரசியல். அதை விட நீங்க எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு சந்திரபாபு நாயுடு 27 வயசுல காங்கிரஸ்ல சஞ்சய் காந்தியுடைய நண்பராக இருந்து மாணவர் தலைவராக இருந்து வேட்பாளராக வெற்றி பெற்று 27 வயசுல அமைச்சர் சந்திரபாபு நாயுடு, சஞ்சய் காந்தியுடைய நெருங்கிய நண்பர் காங்கிரஸ்ல. அப்போ இந்த சந்திரபாபு நாயுடு அமைச்சரான பிறகு, அதாவது திரைப்படத்துறைக்கு அமைச்சரான பிறகுதான் என்டிஆர் பொண்ணு கொடுக்குறாரு. யார? புவனேஸ்வரிய கொடுத்த பிறகுதான் மாமாவுக்கு மருமகனை பார்த்து ஆசை வருது. இப்படி நாமும் அரசியலுக்கு வந்தால் என்ன, இதுதான். அப்போ இந்தியா முழுக்க இந்திரா காந்தி மரணம் 1984 இந்தியா முழுக்க காங்கிரஸ் வெற்றி பெறுது. ஆனா ஆந்திராவில் என்டிஆர் சிஎம் ஆகிறார், என்டி ராமாராவ் சிஎம் ஆகிறார். சந்திரபாபு நாயுடுக்கும் என்டிஆர் மாமா மருமக சண்டை வருது. மாமா மருமக சண்டை வந்து கட்சி நாயுடு கையில் போயிருது. நாயுடு கையில் போன பிறகு இதை நீங்க ரெட்டி அரசியலாக தூக்குறாரு. அது வரைக்கும் நாயுடு அரசியல். நாயுடு அரசியல் வந்த பிறகு ஒய்எஸ்ஆர் என்ன பண்றாருன்னா, இதை சந்திரபாபு நாயுடு லேப்டாப் முதலமைச்சர், ஹைடெக் முதலமைச்சர், விவசாயிகளை வஞ்சிச்சிட்டாரு. அவர் ஒரு பெரிய பாத யாத்திரை. கேசிஆரும் அப்போ ரோல்ல இருந்தார்ல அங்க, ஏன்னா அப்போ இப்பதான் 2 மாநிலமா பிரிஞ்சிருக்கு. ஆமா, கேசிஆர் சந்திரசேகர் ராவ் ரோல்ல இருந்தாரு. ஆனா அப்ப பெரிய ரோல் கிடையாது. ஓகே, பெரிய ரோல் இல்ல. அவரும் காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் தானே. ஆமா, அவரு நீங்க ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருந்தார் கேசிஆர் சந்திரசேகர் ராவ். அப்போ பெரிய தலைவர், ஆந்திராவில் மிகப்பெரிய தலைவர் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி தான். ஒய்எஸ்ஆர் நாயுடு அரசியலை ஓரம் கட்டிட்டு ரெட்டி அரசியலை தூக்கியவர் யார்? முதல்ல ராஜசேகர் ரெட்டி தான். இப்போ ராஜசேகர் ரெட்டி இருக்கிற வரை அவர் மரணம் அடையாவிட்டால், விமான விபத்தில் மரணம் அடையாவிட்டால் கண்டிப்பாக மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான். அவர் மறைவுக்கு பிறகாக தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். என்ன நடந்ததுன்னா, நீங்க ரெட்டிக்காரு பூரா ஜெகன்மோகனை சிஎம்சியில் உட்கார வைக்கிறாங்க. சரி, சோனியா மறுக்குது. மறுத்த பிறகுதான் ரெட்டிக்காரு தான் என்ன பண்றாங்க,
காங்கிரஸை உடைச்சு ஜெகன்மோகன் ரெட்டியை கொண்டு வராங்க. எப்படி? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அப்பா பேர்லயே காங்கிரஸ். இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல இப்படிதான் காங்கிரஸே உருவானது. விழுந்த உடனே புதுசா அது ஒரு பேரு, அது ஒரு. ஆமா. அப்போ மீண்டும் சந்திரபாபு நாயுடு அதிகாரத்துக்கு வந்துட்டார். இப்போ ஒய்எஸ்ஆர் மரணம், ஒய்எஸ்ஆர் மரணத்துக்கு பிறகு நீங்க மீண்டும் காங்கிரஸ் அரசியல். அப்ப ரோசையா சிஎம். அப்போ ரோசையா வந்து ரெட்டியும் இல்லை நாயுடும் இல்லை. ஆமா, சரியா? அவரு நீங்க ஒரு விஸ்வகர்மா சமூகம் ரோசையா. அப்போ என்ன நடந்ததுன்னா ரெட்டி அரசியலை கொண்டு வரணும். ரெட்டிகாரு பூராம ஒருங்கிணைந்த ஆந்திரா ஒட்டுமொத்தமான 200 தொகுதிக்கு மேல நடைபயணம், பெரிய நடைபயணம். ரெட்டி அரசியல் அதிகாரம் ரெட்டிட்டு இருந்து நாயுடு போயிருச்சு. ரெட்டி அரசியல ஜெகன்மோகன் ரெட்டியை முதலமைச்சர் ஆக்கணும். இதுதான் அங்க அரசியல். இதுல ஜெகன் அரசியலுக்கு அன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் வேலை செஞ்சாங்க, வேலை செஞ்சது அது. ஆனா ரெட்டி நாயுடு அரசியல் தாங்க ஆந்திராவில். இதுல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முழுமையாக ரெட்டி அரசியல் வந்த பிறகுதான் அப்பாவுடைய ஆதரவாளர்கள் அப்படியே மாங்கிட்ட வந்துட்டாங்க. இதுல ஒய்எஸ்ஆர் என்ன பண்ணியிருந்தாருன்னா நாயுடு அரசியலை உடைச்சு, யார சந்திரபாபு நாயுடு அரசியலை உடைச்சு நிறைய நாயுடுகளை அமைச்சர்களாக, எர்ரான் நாயுடு ஒருத்தர் இருந்தார். பல நாயுடுகளை உடைச்சு எங்க யார் கொண்டு வந்துட்டா? ஒய்எஸ்ஆர் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த பிறகு அவர் மரணத்துக்கு பிறகு அத்தனை பேர் யாரை ப்ரொமோட் பண்றாங்க? அதிகாரம் வேணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும். அதுக்காக ஜெகன்மோகன் ரெட்டிய காங்கிரஸை ஒழிச்சே விட்டார். காங்கிரஸ் இருந்தது பூரா ஒய்எஸ்ஆரா மாறிடுச்சு. சரி, ஒய்எஸ்ஆரா மாறிய பிறகு முதல் தடவை ஆட்சியை பிடிக்க முடியல, சந்திரபாபு நாயுடு வந்துட்டார். அப்போ எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி ஒய்எஸ்ஆர். காங்கிரஸ் என்ன பண்ணுது? இவரை அரசியலை ஒழிக்கணும்னு காங்கிரஸ் 1.5 ஆண்டு காலம் என்போர்ஸ்மெண்ட் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திட்டாருன்னு இவரை போய் ஜெயில போடுது. சந்திரபாபு இதை கண்டுக்கல. அவருக்கு அரசியல் எதிரி ரெண்டு ஆடு சண்டை கூட்டா ஓனாய் சௌரியமா இருக்கிறதை போல ஒய்எஸ்ஆரும் காங்கிரஸும் 2 பேருமே ஒளியட்டும், நம்முடைய கவர்மெண்ட்டை தொடரும் அப்படின்னு அவர் கண்டுக்கல. இதுல என்ன நடந்ததுன்னா காங்கிரஸை எதிர்த்து இவர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஜெகன்மோகனுடைய அரசியலை காங்கிரஸ் எதிர்த்தான். காங்கிரஸை ஒழிப்போம், நம்ம நன்றி கெட்ட காங்கிரஸ், டெல்லியில காங்கிரஸ் ஆட்சியை நாங்க தான் காப்பாற்றோம். 1000 நாளுக்கு மேல சிறையில் இருந்தார் ஜெகன்மோகன். 2-3 சிறைக்கு பிறகாக தான் மிகப்பெரிய நடைபயணம் அவர் தொடர்ந்தது. அன்றைக்கு ஒருங்கிணைந்த ஆந்திரா, இன்னைக்கு தெலுங்கானா ஆந்திராவை பிரிஞ்சிருக்கு. ஆந்திரா முழுக்க நடைபயணம் பண்ணார் அவரு. அந்த நடைப்பயணம் அவருக்கு பெரிய கை கொடுத்தது. மக்கள் அவர் 2 முறை போனார். முதல் தடவை தோத்துட்டாரு. முதல் 5 வருஷம் எதிர்கட்சி அந்தஸ்து தான் கிடைச்சது. மறுபடியும் சந்திரபாபு நாயுடு அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. மீண்டும் 2வது முறை மறுபடியும் அனைத்து தொகுதிகளிலும் அப்ப ஆந்திரா இல்ல, 2 ஆகி போச்சு. அதுக்கு பிறகு 2வது நடைபயணம் தான் அதிகாரத்துக்கு வர்றாரு. இது யாரை எதிர்த்துனா காங்கிரஸை எதிர்த்து. காங்கிரஸ் அரசியல் ஒட்டுமொத்தமாக எல்லா பக்கம் ஒய்எஸ்ஆருக்கு சிலை, ஒய்எஸ்ஆர் ஆந்திரா முழுக்க வைத்திருந்த ஆதரவாளர் அத்தனை பேருக்குமே நேராக போய் சந்திச்சு ஆதரவு கேட்கிறாரு. நாயுடு காரு ரெட்டி காரு 2 அரசியலுமே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பின்னாடி வருது. வந்த பிறகுதான் நீங்க இதுக்கு நடுவில் விவசாயிகள் யார் பின்னாடி வர்றாங்க? ஜெகன்மோகன் பின்னாடி வர்றாங்க. சந்திரபாபு நாயுடு எப்படி இவர் காலி பண்ணாரு? அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி, இவர் ஒரு ஹைடெக் முதலமைச்சர். விவசாயிகளை பார்க்கல. பில்கேட்ஸ் வராரு, டோனி பிளேயர் வராரு, உலக தலைவரும் வர்றாங்க, தவிர விவசாயி பூரா சாவுறான். அதாவது அவங்க அப்பா சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை மகனும் சந்திரபாபுக்கு எதிராக சொன்னார். அதுல மேலே எழும்பி வந்தார். ஓகே, வந்த பிறகு முதலமைச்சர் நாற்காலி. இந்த இளைஞன் முதலமைச்சரா வந்தாருன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெருந்தலைகளை நம்பவே முடியல. நம்பல. இன்னொன்னு, ஜெகன்மோகன் முதல் முறை முதலமைச்சர் ஆன போது இந்த இந்தியாவே பல மாநிலங்கள் ஒரு முன்னோடி முதல்வரா இவரை வந்து ரொம்ப சிலாகித்து பேசினாங்க. எப்படிப்பா அவர் இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் வேணுமான்ட்டு பயங்கரமா அவர் நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இந்த ஆட்டோ டிரைவர்களுக்கெல்லாம் ஆட்டோ சட்டை போட்டுக்குவாரு. ஆட்டோ காக்கி சட்டை வாங்கி போட்டுக்குவாரு. ஆமா, கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் முன்மாதிரி. அதே போல அந்த ஜெகனண்ணான்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து பெரிய ஃபேமஸ் ஆச்சாப்பா. அந்த அளவுக்கு எளிமையா தான் இருந்தாரு, நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா அவருக்கு பெரிய பெரிய மைனஸ் எங்க தொடங்குதுன்னா
அதிகாரத்துக்கு வந்த பிறகு கீழ்மட்ட தொண்டர்களோடு கீழ்மட்ட தலைவர்களோடு தொடர்பை துண்டித்து கொண்டார் ஜெகன்மோகன். ஆமாம் ஆமாம். எப்பவுமே அதுதான் அனுபவம் இல்லை. நீங்கள் அவங்க அப்பாவுக்கு இருந்த அனுபவம் மகனுக்கு இல்லை. ஏன்னா அவங்க அப்பா மரணமடையாமல் இருந்திருந்தா மகனை தயார் பண்ணியிருப்பார். ஓகே. ஆனால் ஒரு அகால விமான விபத்து, அதனால் முழுமையாக இவர் அரசியலை கற்றுக்கொள்வதற்குள்ள மரணம். என்ன நடந்ததுன்னா, முதலமைச்சர் நாற்காலி ஜெகனை உட்கார வச்சிட்டாங்க மக்கள். ஆனால் கீழ்த்தட்டு மக்களுக்கு விவசாய விளைபொருள்களுக்கான விலையே கிடைக்கல. ஒன்று. ரெண்டாவது, 5 வருட காலத்தில் 6 முறை வீட்டு வரி உயர்த்தப்பட்டது. ஓகே. அப்போ அது என்னன்னா, இந்த திட்டங்களுக்கான நிதி எல்லாம் செலவாக போச்சு. இல்ல சார், விவசாயிகளுக்கு எதிரானவர் தான் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லி அந்த விவசாயிகளை தன்வயப்படுத்தினார் ஜெகன்மோகன். ஆனா அவரு யாரையும் கண்டுக்கலன்றீங்க. இதுதான் விஷயம். ஏன்னா ஓகே, நீங்க நிதி அது வரல, நிதி வரலைன்னா, நீங்க பட்ஜெட்டுக்கான நிதி வரலைன்னா மக்கள் மீது வரி. பிஜேபி போதிய நிதி மாநிலத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறது இவர் குற்றச்சாட்டு. இருந்தாலும் பழைய வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கு. பிஜேபி எதிர்க்க முடியல. ஜெகன் பிஜேபி எதிர்க்க முடியல. நீங்க பிஜேபி சரண்டர் ஆயிடுறாரு ஃபுல்லா. ஆமா, பிஜேபியில் முழுக்க சரண்டர் ஆயிடுறாரு. அதே நேரத்தில் நிதி பற்றாக்குறையினால எளிய மக்கள் பயன்படுத்துகிற பஸ் கட்டணம் உயரும். 5 வருடத்தில் 5 முறை உயரும். இதை மக்கள் ரசிக்கல. ஏழைவாழ பஸ்ஸில் தானே போவான். வீட்டு வரி, மின்சார வரி அதே முறை 5 முறை உயர்வு. அடிப்படை வீட்டு வசதி, வீட்டு வரி, மின்சாரம், போக்குவரத்து, இது பூராமே அடித்தட்டு மக்கள் அதிகமாக பாதிக்கும். இதை உயர்த்தின உன்னையும் மக்களுக்கும் இவருக்குமான தொடர்பு இடைவெளி அதிகமாகுது. ஆனால் பப்ளிசிட்டி கிடைக்குது. எல்லா அரசு அலுவலகங்களுமே ஆன்லைன் படுத்தப்படுகிறது. இதுக்கு மிகப்பெரிய நிதி ஆதாரம் இல்லை. நிதி ஆதாரம் இல்லைன்னா யாருக்கு எங்கே கை வைக்கிறது? கீழ்மட்டம்தான். இப்போது இதெல்லாமே அடித்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இவரை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நாயுடு ரெட்டி அரசியல். இங்கே என்ன நடக்குதுன்னா, நாயுடுவை வீழ்த்திட்டு இவர் அரசியல் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தெலுங்கு தேச அலுவலகங்கள் பூரா தாக்கப்படுது. ஓகே. இதையும் மக்கள் ரசிக்கல. தெலுங்கு தேசம் அலுவலகங்கள் பூராம நீங்கள் கிருஷ்ணா நதி ஓரத்தில் சந்திரபாபு நாயுடு ஒரு பிரம்மாண்ட மாளிகை கட்டி குடியிருக்கார். அது அவருக்கு என்ன நம்பிக்கைனா, நீங்கள் ஆற்று நீருடைய அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்தால் அந்த அவருடைய வீட்டில் அந்த அலைகள் இருந்ததுன்னா பில்லி சூனியம் மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் வராது. யாகமெல்லாம் இவருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாரு யாரோ ஒரு சாமியார் சொல்லி இவர் அங்கதான் தங்குவார், கிருஷ்ணா நதி கரையில். இதை புல்டோசர் வச்சு உடைக்கிறாரு ஜெகன்மோகன். இன்னைக்கு அவர் வீடு இதை மாறி மாறி அரசியல் திமுக மாதிரி தான். அதேதான். அப்போ அதையும் நீங்க அங்க இருக்கக்கூடிய நாயுடுகாரு மக்கள் மதிக்கல. ரெண்டாவது, இவர் ஒரு வழக்கில் சிறையில் போடுறாரு. சிறையில் போட்டு பெயிலே கொடுக்கல சந்திரபாபு நாயுடு. பவன் கல்யாண் போய் பார்க்க போறாரு, அவரை சிறையில் பார்க்க அனுமதிக்கல. அவரு அங்கே உட்காந்து அரசியல் பண்றாரு. இதெல்லாமே சந்திரபாபு நாயுடு மீது மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அந்த சமூகத்தில் அவர் மேல இப்போ 1950 பிறந்தாரு. இப்போ 84னா ஏறக்குறைய ஒரு அவருக்கு என்ன 50, இது ஒரு 24, 75 வயசாச்சு. இந்த நாயுடு சமூகத்தில் ஒருவர் அகில இந்திய அளவில் சாதிச்சிருக்கார் சந்திரபாபு நாயுடு. நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டிஏ கவர்மெண்ட் இருந்த காலத்தில் சரி மிகப்பெரிய ஆளுமை என்டிஏ. இப்படி ஆந்திரா அரசியல் டெல்லியில் குடிகட்டி பறப்பதற்கு காரணம் சந்திரபாபு நாயுடு. இந்த சந்திரபாபு நாயுடுவை ஆந்திராவுடைய முகமாக மக்கள் பார்க்குறாங்க. சரி, எப்படி ஒய்எஸ்ஆரை
காங்கிரஸ்காரங்க பார்த்தாங்களோ அதே போல ஆந்திரா அரசியல், நீங்க ஆந்திரா ஆட்கள் அதிகமாக அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் இருப்பதற்கு காரணம் நாயுடு தான், சந்திரபாபு நாயுடு. ஆமாமா, எப்போ லேப்டாப் கையுமா தான் இருப்பாரு. அப்போ இதெல்லாமே சந்திரபாபு நாயுடுக்கு பின்னாடி வந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்றாரு, அவரை குறிவைத்து தாக்குறாரு. ஓகே, ஒண்ணு, இதை நாயுடு சமூகம் ரசிக்கல. இவர் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுறாங்க. யார் இவரோட இருந்த நாயுடு சமூக தலைவர்கள் எல்லாம் விலகுறாங்க. ஓகே, விலகி தெலுங்கு தேசத்துல சேர்றாங்களா? எப்படி தெலுங்கு தேசத்துல சேரல, நீங்க அமைதியாயிடுறாங்க, விலகிடுறாங்க. ஓகே, இப்ப எலெக்ஷன் வரும்போது தான் தெரியுது 175 தொகுதிகள்ல 11 தவிர அவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ சந்திரபாபு நாயுடுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, தன்னுடைய தாயும் சகோதரியுமே இவருக்கு எதிராக இருக்காங்க. ஆமா, இப்ப காங்கிரஸ் தலைவர் ஒய்எஸ்ஆர் சர்மிளா, காங்கிரஸ், அதாவது எந்த காங்கிரஸ் தன்னுடைய அண்ணனை ஜெகனை உள்ள சிறைப்படுத்தினாங்களோ அந்த காங்கிரசின் தலைவரா ஒய்எஸ்ஆர் சர்மிளா மாறி இருக்காங்க. தன் அண்ணனுக்கு எதிராகவே இவங்க ஒரு தனி அரசியல் பண்ணாங்க. அம்மாவை அரசியல் பண்ணுது. ஆமா, அம்மாவும் மகளும் எங்க அண்ணன் எங்களை வஞ்சிச்சிட்டாரு, எங்க அப்பாவுடைய கொள்கைகளை தூர தூக்கி போட்டாரு, இப்படி நீங்க ஒட்டுமொத்த ஆந்திரா முழுக்க பிரச்சாரம் பண்றாங்க. இவர் காலத்துல அம்பேத்கருக்கு சட்டசபைக்கு முன்னாடி 112 அடி உயரம் ஒரு பெரிய செலவு வைக்கிறார். இது தலித் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேர் எழுச்சி வருது ஜெகனுக்கு ஆதரவா. இத காங்கிரஸ் அரசியல் காலி பண்ணுது. யார், அம்மாவும் மகளும் யாருக்கு எதிராக, அண்ணனுக்கு எதிராக காலி பண்றாங்க. அப்போ இந்த தலித் அரசியல், தலித் வாக்கு வங்கி ஜெகனுக்கு கிடைக்க வேண்டியது அவங்க அப்பாவுடைய விசுவாசிகள் ரெண்டா உடையுது. ஏன்னா அண்ணனுக்கு பாதி, தங்கச்சிக்கு பாதி. அம்மாவும் போனா என்ன ஆகும், ஒட்டுமொத்தமா இருந்த அந்த தலித் வாக்கு வங்கி ரெண்டா உடையுது, காங்கிரஸுக்கு போகுது. நீ இந்தியா பூராமே பிஜேபி எதிர்ப்பு முகாம் யாரு, காங்கிரஸ் தான். அப்போ தலித் வாக்கு வங்கி முற்று முழுதாக யாருக்கு போல, ஜெகனுக்கும் போல சந்திரபாபு நாயுடுக்கும் போல அப்படியே காங்கிரஸுக்கு போகுது. அந்த வாக்கு வங்கி ஒண்ணு. ரெண்டாவது, பவன் கல்யாண பகச்சுக்கிறார். பவன் கல்யாண இவரோட இணக்கமா ஆரம்பத்தில் வர்றாரு. ஆனா வெற்றி பெற்ற காலத்துல பவன் கல்யாண் இவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஏன்னா அபரிமிதமா இருக்காரு. 10 ஆண்டு காலம் பெரிய போராட்டம், 10 ஆண்டு காலம் நடைபயணம். நாயுடு அரசியல் கூட இருக்கு, ரெட்டி அரசியல் கூட இருக்கு, டெல்லி அரசியல் சாதகமா இருக்கு, மோடி ரொம்ப நெருக்கமா இருக்காரு. இத்தனை விஷயங்கள் இவருக்கு இருக்கிறது. இதனால அவரை பொறுத்த வரைக்கும் 15 ஆண்டு காலம் நம்ம தான் நிரந்தர முதல்வர். நீங்க ரிஷிகொண்டா பகுதியில் முதல்வருக்கான முகாம் இப்போ 500 கோடி ரூபாய்க்கு பிரம்மாண்ட கட்டமைப்பு. என்ன பங்களா, என்னன்னு கேட்டா செயற்கை நீர்வீழ்ச்சி, இட்டாலி மார்பிள், வைசாக் போர்ட்ல இருந்து நீங்க பர்னிச்சர்கள் வெளிநாடுகள்ல இருந்து, இத்தாலி அரசு பணத்துல, இந்த அரசு பணத்துல 500 கோடி. 15 வருஷம் நம்ம தாயா சிஎம் ஜெகன்மோகன். நம்மளை யார் என்ன பண்ண முடியும்? நாயுடு அரசியல்லாம் முடிஞ்சே போச்சு. நாயுடு அரசியல் எந்திரிக்கவே முடியாது. காங்கிரஸ் காலி. நம்ம தான் இந்த நீங்க ஜெயலலிதா 91 96ல வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ணிச்சுல 100 கோடி ரூபாய், அந்த மாதிரி அப்ப சொல்லிச்சான். 25 வருஷம் நம்மளை ஒருத்தர் அசைக்க முடியாது, அவ்வளவு வாக்கு வங்கி. ஏன்னா அது ராஜீவ்காந்தி மரணத்தில் கிடைச்ச வாக்கு வங்கி. இது ஜெயலலிதாவுக்கு அதிமுக கிடைச்ச வாக்கு வங்கின்னு அந்த அம்மா இருமாப்பா இருந்தது. அதே அந்த அம்மாக்கு அப்ப அரசியல் தெரியாது. அந்த அம்மாக்கு புதுசா பார்த்தா சிஎம் கோட்டு கட்டு டை எல்லாம் கட்டிட்டு நீங்க அரசியல். அதே போல ஜெகன்மோகன், எம்ஜிஆர் அரசியல் வேறு, ஜெயலலிதா அரசியல் வேறு, ஒய்எஸ்ஆர் அரசியல் வேறு, ஜெகன்மோகன் அரசியல் வேறு. அப்போ முகாம் அலுவலகம்னு நீங்க 180 அறைகள் கொண்ட பங்களா. என்ன அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள், முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் எல்லாம் தங்குவதற்கு, வெளிநாட்டு தூதர், பிரதமர் வந்தா, ஜனாதிபதி வந்தா, எங்க ஹைதராபாத் வந்தா இது வெள்ளை மாளிகையில் தான் தங்குவாங்க. அது அரசு பங்களா தானே சார்? அரசு பங்களா தான். அரசு பணத்தை எடுத்து அரசு பங்களாவா கட்டுறாரு, அது அவரு வசதி கட்டிக்கிறாரு. அதுதான்
இல்ல அப்படி பார்த்தால் கிருஷ்ணா நதி கிட்ட இவர் கட்டினது பங்களா கட்டினது சொந்த பில்டிங், அது அவரோட சொந்த, அதை இடிச்சு விட்டாங்க. சொந்த பில்டிங்க, அதாவது சந்திரபாபு நாயுடைய சொந்த பில்டிங்க இவர் இடிச்சிட்டாரு. ஆமா, இவர் அரசு பங்களாவை இன்னைக்கு இடிக்கிறாரு. அப்போ இந்த தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரெண்டுமே கீரியும் பாம்புமா இருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா ரெட்டி நாயுடு மோதிக்கிறாங்க. ஓகே, இதுதான் ரெட்டி நாயுடு மோதிக்கிறாங்க. அப்போ ரெட்டி நாயுடு மோதுகிற பொழுது என்ன நடக்கும்? நாயுடு பக்கம் போயிடுவாங்க, ரெட்டி பக்கம் போயிடுவாங்க. ஆனா ஒய்எஸ்ஆர் இருக்கிற வரை நாயுடுகளை தன்னுடைய கட்சியில வச்சு நிறைய பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. காங்கிரஸ்ல நாயுடு வாக்குகள் முழுக்க ஒய்எஸ்ஆர் பின்னாடி இருந்தது. ஏன்னா நிறைய நாயுடு சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்படி நிறைய பேர் டெல்லியில் அதிகாரத்தில் இருந்தாங்க. அதனால அந்த சமூகம் ஒய்எஸ்ஆரை ஆதரிச்சது, தத்தெடுத்து கொண்டது. ஆனால் ஜெகன்மோகனுடைய அரசியல் என்ன ஆச்சுன்னா நாயுடுவை பழிவாங்க ஆந்திரா முழுக்க தெலுங்கு தேச அலுவலர்கள் இடிக்கப்பட நாயுடுகளை விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நாயுடு அரசியல் தன்னை விட்டு போவதை இவர் கவனத்தில் எடுத்துக்கல. அதே போல மோடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. மோடி காலில் விழுவது என்ன, அதே போல மோடியை ரசிப்பது என்ன, இவருடைய அந்த வழக்குகள் தான் காரணமா? இதை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்ல. அதாவது வழக்கு பயந்து காங்கிரஸ் அந்த வழக்குகளை உயிரோடு வச்சிருந்தது. இவர் மீதான வழக்கு. ஆனா அத பிஜேபி அந்த வழக்கை ஒண்ணுமே பண்ணல. பிஜேபி நினைத்திருந்தா அந்த வழக்கை நீங்க வேகப்படுத்தி இருக்க முடியும். பிஜேபி அந்த வழக்கை நீங்க வேகப்படுத்தல, தடுத்து நிறுத்தி வைத்திருந்தது. அதுக்காகத்தான் நீங்க பிஜேபி அரசு கவிழ நேருகிற பொழுது 2019 பிஜேபி அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதற்கு கூட ஜெகன்மோகன் ரெட்டி தயாராக இருந்தார். ஆனால் அதுக்கு தேவையில்லை, அவர் 303 வந்துருச்சு. ஆமாம். அப்போ இந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியலும் ஒரு காலகட்டத்தில் ஜெகன்மோகனுக்கு கை கொடுக்கல. சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட நெருக்கமாயிட்டார். இப்போ ஆந்திரா மக்களை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் நாயுடு அரசியலை தாண்டி ரெட்டி அரசியல்களையும் பூத்துட்டார் சந்திரபாபு நாயுடு. அது அவருடைய வெற்றி. நீங்க ஜெகன்மோகனை விட அவங்க அப்பாவோட அரசியல் பண்ணி அதற்கு முந்தி என்டிஆர் அரசியலை பண்ணவர் தான் சந்திரபாபு நாயுடு. அப்ப அவருக்கு அரசியல் சாதுரியங்கள் தெரியும். சட்டசபையில கூட வாக்குவாதம் நடக்கும்போது இவர் ஒரு சீனியர் தலைவர் தான், அப்பாவோட அரசியல் பண்ணவர் சந்திரபாபு நாயுடு. ஆனா அவரையே ஒரு உனக்கு அறிவில்லையா அப்படின்ற வார்த்தைகள்லாம் அழுகிறாரு சந்திரபாபு நாயுடு. சட்டமன்றத்தில் நான் எவ்வளவு பேர்கிட்ட அரசியல் பண்ணேன், என்னுடைய மாமனாருக்கே நான் தான் அரசியல் கற்றுக் கொடுத்தேன். யாருக்கு? என்டிஆர். ஆமா, அவர் எம்ஜிஆர் மாதிரி, ஆந்திரா எம்ஜிஆர். ஆமா, அவர் நடந்து போனா தேவடன் எடுத்து மண் எடுத்து பூசிக்குவான். ஏன்னா வெங்கடாஜலபதி கிருஷ்ணன் அவதாரம் அப்படி போடுவார். யாரு? என்டிஆர். கிருஷ்ணன் அவதாரம் நடந்து போனா அவர் கால் கட்ட இடத்துல அந்த மண் எடுத்து பூசிக்குவான். கிருஷ்ணன் அவதாரமே அவருதான், போட்டு பளிச்சுன்னு இருப்பாரு. அப்போ அவரே என்ன பார்த்து அரசியலுக்கு வந்தாரு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஜெயிச்ச போது ஆந்திராவில் யார் சிஎம்? என்டிஆர் சிஎம். ஆமா. நீங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவர் ரோஜாவை எதுக்கு வச்சிருந்தாருன்னா சந்திரபாபு நாயுடு திட்டுறது. ரோஜா ஜெகன்மோகன். ஓகே. ஏன்னா அவங்க இவரோட சந்திரபாபு நாயுடு பார்ட்டியில் தெலுங்கு தேசத்துல இருந்தாங்க ரோஜா. ஆமா. அப்புறம் ஜெகன்மோகன் வந்துட்டாங்க. எஸ். ஆமா. அது எடுத்தது எதுக்காகனா சட்டசபையில் வசைபாடுவது யார? சந்திரபாபு நாயுடு திட்டுறதுக்குன்னே வச்சிருந்தாரு ரோஜா. அவர் என்ன சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, என் பொண்ணு மாதிரி என்னை என்னென்னதான் திட்டுறதுன்னா விவசாயம் இல்லாம ஜெகன்மோகன் எதை எழுதி கொடுக்குறாரோ, ஜெகன்மோகன் எதை சொல்லுகிறாரோ இதையெல்லாம் சட்டசபையில் என்ன அந்த அம்மா திட்டுது. இப்படி திட்டாதான் அமைச்சராக ஆக முடியும். யார் சொல்றா? சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. அதனால நீ திட்டிட்டு போன. ஒரு காலகட்டத்தில் பொறுக்க முடியாத தெலுங்கு தேச சட்டமன்ற உறுப்பினர்கள் உனக்கு உன்னை பற்றி சிடி இருக்கு, ப்ளூ பிலிம் சிடி இருக்குன்னு அவங்க அங்கே கொளுத்தி போட்டாங்க. அது பெரிய அளவில் ஓடிச்சு. நகரி தொகுதியில் ரோஜா நுழைய முடியாதபடி செய்வோம் தெலுங்கு தேச அறிக்கை. நீ நகரில பல ஊழல் பண்ணியிருக்க, 100 கோடி ரூபாய் ஊழல், சுற்றுலாத்துறையில் விளையாட்டுத்துறை ஒரு நிகழ்ச்சியில் பல கோடி ஊழல். இதை பூரா தெலுங்கு தேசம் ஆந்திரா முழுக்க போஸ்ட் ஓட்டுறாங்க. இது தெலுங்கு தேசம் அரசியலை
நேரடியாக பேசாமல் ரோஜாவை விட்டு பேசியது நாயுடு சமூக மக்கள் ரசிக்கல. ஓகே, இது ஒரு காரணம். 100 கோடி ஊழல் ரோஜா மேல வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையா என்ன? வழக்கு விசாரணை வருதுங்கிறாங்களே. ஓகே, வழக்கு விசாரணை இது என்ன 500 கோடி பங்களா இவர் கட்டிட்டாருன்றாங்க, 100 கோடி ஊழல் இவங்க செஞ்சுட்டாங்கன்றாங்க. இப்போ இதெல்லாம் சந்திரபாபு நாயுடு கையில எடுப்பாரா? வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா எடுப்பார். ஏன்னா கடந்த காலங்களில் சந்திரபாபு நாயுடியே சிறையில் தள்ளியவர் ஜெகன்மோகன். அதற்கு பழிக்கு பழி இவர் தீர்ப்பாரா? அதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆந்திரா அரசியலில் ரோஜாவினுடைய பங்கு ஜெகன் அண்ணா ஏவி விட்டு சந்திரபாபு நாயுடு மீது தினம் தினம் தெலுங்கு பத்திரிகையில் அறிக்கை. ஏன்னா நடிகை வேற, கிளாமரு, இந்த அம்மா சொன்னா என்னன்னு பார்ப்பான். அரசு செய்தித்தாள் நிறுவனங்களில் இந்த அம்மா தினம் தினம் நாயுடுவை வசப்பாடுறது தான் வேலை. சட்டசபையிலையும் வசப்பாடுறது, பொதுக்கூட்டம் போட்டு வசப்பாடுறது, சந்திரபாபு நாயுடைய குப்பம் தொகுதியில் போய் மீட்டிங் போட்டு வசப்பாடுறது. இதை தொடர்ச்சியாக ரோஜாவுக்கு தான் வேலையை. ஏன் அவ்வளோ தனி மனித வன்மமா மாத்திக்கிட்டாரு ஜெகன்மோகன்? என்னன்னா சந்திரபாபு நாயுடுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லா இடங்களிலுமே தெலுங்கு தேச முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் நின்று தோத்து போயிட்டான்ல, அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய கட்சி அலுவலகங்கள் பூரா இடிக்கப்படுது அரசு இயந்திரங்களை வச்சு. ஜெகன் அரசு இப்போ நேற்று போன இந்த வெற்றி பெற்ற பிறகு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய உதவியாளர் அவரை ஜெகன் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அங்கே லோக்கலில் அவர் நாயுடுவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதவியாளரை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் கொண்டு வந்து ஜெகனுடைய கட் அவுட்டுக்கு முன்னாடி மன்னிப்பு கேள் சொல்லி மண்டியடை வச்சு நடந்திருக்கு. ஜெயிச்ச பிறகு, வரலாறு மாறிய பிறகு அதே நபர் திருப்பி இவரை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது அதே போல் அவரை சட்டையை கழட்டி அரை நிர்வாணத்தோடு கொண்டு வந்து நாரா லோகேஷ், யாரு சந்திரபாபுடைய பையன், அவருக்கு முன்னாடி மன்னிப்பு கேளு, அந்த படம் போஸ்டர் முன்னாடி. ஓகே, அப்போ இது அதாவது அந்த கட்சி தொண்டர்கள் செய்து இத வந்து காவல்துறை வேடிக்கை பார்க்குது. யார் காலத்துல? நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல. இதுக்கு பழியா இப்போ சந்திரபாபு நாயுடு காலத்துல வேடிக்கை பார்க்குது. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இது வரைக்கும் நடக்குது இல்ல? நடக்குது. இது ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகன்மோகன். இதையும் அந்த மக்கள் ரசிக்கல. இப்படி அதான் ரெண்டாவது, நிறைய இளைஞர்கள், ஜெகனுடைய கட்சி இளைஞர்கள் அரசு நிர்வாகத்தில் தலையிட்டாருங்கிறாங்க. அரசு நிர்வாகத்தில் இவர் சந்திரபாபு காலத்தில் அப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப்பட்டது. அதே போல் ஒய்எஸ்ஆர் காலத்திலையும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா இருந்தால் போலீஸ் பயந்துட்டு இருக்கோம், திமுக காலத்தில் போலீஸு சுதந்திரமாக இருப்பான். இங்கே இப்போ நம்ம ஆள் பேசிக்கிறாங்களா? அதே போல் ஆந்திராவில் என்ன நடந்தது? ஜெகன்மோகன் காலத்தில் கட்சிக்காரர்கள் எல்லா பிடபிள்யூ, ஹைவேஸு, போலீஸ் ஸ்டேஷன், மணல், சவுடு மண், எது ஃபாரஸ்ட்டு, மரமெல்லாம் கடத்தப்படுது. பிடபிள்யூ ஒர்க்கை எடுத்து பாதி வேலை போடுறது, பாதி வேலை போடுறது இல்லை. அரசு நிதி, அரசு கட்டடம், உள்ளாட்சி, ஊராட்சியில் வேலையே அரசு ஒப்பந்த பணியை செய்வதில்லை, பில்லை போட்டு எடுத்துக்கிறான். மக்கள் போய் குறுக்கையோ என்னையா ஒரு 2 இன்ச்சு ஜல்லி போடுனா ஜல்லியை போடாமல் தாரை ஊற்றிட்டு இருக்கேன், அங்கங்கே கலவரம். இதெல்லாமே ஜெகன்மோகன் கவனத்துக்கே போகிறதில்லை. என்ன காரணம்? நீங்கள் ஆந்திராவில் திருப்பதி கோயில் என்பது ஒரு புனிதமான ஒன்று. அதில் ஆந்திராவில் திருப்பதி அறக்காவலர் குழுவாக ஜெகனுடைய உறவினர் ஒருத்தர் வர்றார். அவரை போட்டு அவருடைய ஆதரவாளர்களாக அத்தனை பேர் அறக்காவலர் குழு தலைவர்கள். இவர்கள் பூராம நீங்கள் திருப்பதி கோயில் அறக்காவலர் குழுவாக போட்ட பிறகு அங்கு பல முறைகேடுகள் நடக்குது. என்ன முறைகேடுலாம்?
உண்டியல்ல காசை காணோம், நகைகளை காணோம். இந்தியாவிலே பணக்கார சாமி வெங்கடாஜலபதி. வெங்கடாஜலபதி தான். ஆமா, அங்கேயே வெங்கடாஜலபதிக்கு நாமம். அப்போ இது மிகப்பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாமல் 8 மணி நேரம் சம்பளம், 12 மணி வேலை செய் நடந்ததா? செய்யாறுல ஒரு விவசாய சங்க தலைவரை இதில் அடைச்சாங்க, குண்டாஸில் அடைச்சாங்க, நடந்ததா? இப்போ அதே போல தான் முழு அரசு இயந்திரங்களும் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வராமல் அரசு இயந்திரம் செயல்பட ஆரம்பிச்சது. இதெல்லாம் மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறான். இந்த இந்த கவனத்தை ஜெகன்மோகன் நேரம் எடுக்கல. அம்மாவும் மகளும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க, ஊழல் 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 ஜெகன்மோகன் அரசியல். அப்போ இவங்க போற மீட்டிங்கு பேசுற யாத்திரைக்கு பெண்கள் பூரா கூடுறாங்க. பொம்பளை பேசுற பொம்பளை கேட்பாங்களா இல்லையா? இன்னொன்னு கூட பிறந்தவங்க சகோதரி அம்மா, ஆமா அம்மா அப்படிங்கும் போது ரத்தமே சொல்றாங்க அப்படின்னு அந்த மக்கள் பெண்கள் பூரா கூடுறான். ஏன் எப்படி கூடுறாங்கன்னா, ராஜசேகர ரெட்டியினுடைய மனைவி மகன் காரணம் கேட்டீங்கன்னா, அவர் காலத்துல விவசாயிகளுக்கு நீங்க அளவு கடந்த சலுகைகள் அறிவிச்சார். அதுதான் அவருடைய பேஸே. இவர் ஹைடெக், இவர் லேப்டாப்பு, இவர் லேப்டாப்பை காலி பண்றதுக்கு நீங்க விவசாயிகளுக்கு அதாவது கூட்டுறவு சொசைட்டி கடை இதை பார்த்தா அப்போ காப்பி. எங்க தமிழ்நாட்டில் ஒய்எஸ்ஆர் இறந்த போது தமிழ்நாட்டில் நம்முடைய அரசு பள்ளிகள் எல்லாம் வந்து விடுமுறை விடப்படல. இல்லை, அதாவது அதுக்கு வேற காரணம். அது ஒரு அதாவது திமுக குடிக்கப்பமே அடக்கம்பத்தில் பறந்தது. அதுல அழகிரி தாகிருஷ்ணன் கதையெல்லாம் இருக்கு அதுக்குள்ள. அழகிரி தாகிருஷ்ணன் சித்தூர் கோர்ட்டு, ஐ பெரியசாமி அப்ப லா மினிஸ்டர், இப்படி அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அது ஒரு பெரிய கதை இருக்கு. ஆந்திராவுடைய தந்தை என்று ஒய்எஸ்ஆர் தான் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நகைக்கடனை தள்ளுபடி பண்ணது முதல்ல இந்தியாவிலேயே ஆந்திரா தான். அதை பார்த்தா தமிழ்நாடு காப்பி. அதை பார்த்தா விவசாய கடன் தள்ளுபடி. ஆமா ஆமா ஆமா. நீங்க விவசாயம் பண்றதுக்கு, நெல் வாங்குறதுக்கு, உரம் வாங்குறதுக்கு பொண்டாடி நகையை கொண்டு அடமானம் வைப்பான். அடமானம் வச்சு கடைசி என்ன கேட்டீங்கன்னா அந்த நகையை மீட்கவே முடியாது. அது வட்டி கட்டிட்டே இருப்பான். 3 வருடம் தொடர்ந்து வட்டி கட்டினா அவன் பாவம் விவசாயி வறுமையில் இருக்கான்னு அர்த்தம். நகையை திரும்பி கொடுத்துருட்டார். நகையை விவசாய கூட்டுறவு அங்காடிகளில் வாங்கப்பட்ட எல்லா கடன்களையும் தள்ளுபடி. யாரு? நீங்க அரைப்பம் 2 பம் 3 பம் வச்சுட்டு உரம் மூட்டை வாங்கியிருப்பான், யூரியா வாங்கியிருப்பான், சல்பர் வாங்கியிருப்பான், அதெல்லாம் தள்ளுபடி. அதே போல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 108 ஆம்புலன்ஸு இந்தியாவுக்கே வழிகாட்டி ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி தான். அன்புமணி இல்லையா? அன்புமணி கிடையாது, அப்பாவும் கிடையாது. என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அமெரிக்கா போயிருக்காரு யாரு? ஒய்எஸ்ஆர். அங்க போய் பிரஷர்ல மயக்கமா விழுந்துட்டார். விழுந்த பிறகு 10வது நிமிஷத்துல ஆஸ்பத்திரியில் இருக்காரு. 10வது நிமிஷத்துல ஆஸ்பத்திரியில் இருக்காரு. அப்போ முடிச்சு பாக்குறாரு. டாக்டர் சொல்றான் 20 நிமிஷம் லேட்டா வந்துன்னா ஸ்ட்ரோக் வந்திருக்கும், பிரஷரு. அப்போ இது எப்படி வந்தேன்? இங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணா அவங்களே எடுத்துக்கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. இதையா நம்ம ஆந்திராவில் பண்ணக்கூடாது? முதல்ல பண்ணவர் யாரு? 108 யார் பண்ணவர் யாரு? ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர். இதை பார்த்தா அன்புமணி காப்பி அடிக்கிறார். இதை பார்த்தா காப்பி. வரலாறு பூர்வமா ஒய்எஸ்ஆருக்கு தான் நன்றி சொல்லணும். அதனாலதான் ஆந்திராவில் திரும்பிய பக்கமெல்லாம் ஒய்எஸ்ஆருக்கு சிலை. ஆந்திராவில் திரும்பிய பக்கம் அவர் விமான விபத்தில் இறந்து போயிட்டாரே தவிர நீங்க திரும்பிய பக்கமெல்லாம், அதாவது முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வர்றாரு, பார்க்குறாரு தன்னுடைய தோட்டக்காரன் நிற்கிறான். அவர் அந்த தோட்டத்துக்கு போகிறதே இல்லை. ஒரு காலத்தில் இவர் மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தை கூட்டி கொண்டு விடுவாராம். யார்? அந்த தோட்டக்காரன். பார்க்குறாரு. நீங்கள் பார்த்து 15-20 வருஷம் ஆகி போச்சு. கிராமத்தில் நகரத்துக்கு கொண்டார்ல, நீ சோன்சோ. ஆமாம் நான் தான். எங்கே வந்து நிற்கிற? என் பையனை காலேஜில் சேர்த்தணும். கையோட வா. எங்கே?
இந்த தோட்டக்காரரை கூட்டிகிட்டு போயிட்டார் முதலமைச்சர் அலுவலகத்தில் உட்காந்து அந்த பையனுக்கு எதை விரும்பின சீட்டு மார்க் ஷீட்டை வாங்கி பார்க்குற ரைட் உடனே ஆர்டர் போட அப்போ எடுத்து போ. அவன் வெளியில் வந்து கண்ணீரும் கம்பளையமாக நிற்கிறான். நான் கும்பலை ஒரு 500 ரூபா 1000 பேர் நிற்கிறான். அதில் என்ன 20 வருஷத்துக்கு முந்தி நான் அவங்க அப்பா அவர் டாக்டர் மருத்துவர் யார் ஒய்எஸ்ஆர். நீங்கள் காலேஜுக்கு நான் கொண்டு போய் விடுவேன். 20 வருஷம் ஆச்சு 25 வருஷம் ஆச்சு என்னை மறந்துருப்பான்னு பார்த்தேன். என் மகனுக்கு பொறியியல் கல்லூரி சீட்டை கொடுத்தாரு. அப்போது இது ஆந்திரா முழுக்க ஒன்றிணைந்த ஆந்திரா முழுக்க அவர் தான். நீங்கள் அந்த அம்பானியினுடைய எரிவாயு ஆலை வந்தால் பல லட்சக்கணக்கான ஏக்கரா நிலம் பாதிக்கப்படும். இப்போ இங்கே நரிமணத்தில் போராட்டம் பண்ணாங்கல்ல, அதனால் தடுத்து எனக்கு விவசாயி தான் முக்கியம். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எரிவாயுவை எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே கடல் தண்ணி பூந்துடும். எதுக்குள்ள அந்த நிலத்தில் அந்த அடியில் கடல் தண்ணி பூந்தா மேலே விவசாயமே போயிடும். பச்சை பசைன்னு இருக்காது. அது பூரா நீங்கள் என்னவா மாறிடும், சதுப்பு நிலமாக மாறிடும். இப்படி விவசாயிகளுக்காகவே பல சலுகைகளை கொடுத்து விவசாயிகள் ஆந்திராவில் அதிகமான விவசாய நிலம் நீங்கள் கோதாவரி இப்போ கிருஷ்ணா நதி இதை பூராமே ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாகாமல் அத்தனையுமே திருப்பி திருப்பி விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய பல திட்டங்களை செயல்படுத்தினார் ஒய்எஸ்ஆர். ஜெகன்மோகன் சார் ரொம்ப ஒரு எளிமையான பர்சனாலிட்டியாக காட்டிக்கிட்டாரு. அவருடைய முகபாவனைகள் அவருடைய நடைமுறைகள்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே அவர் இப்போ வெற்றி பெற்று கூட சட்டசபையில் பதவியேற்பின் போது கூட அவருடைய முகம் அப்படி இருக்கு. அப்படி இருந்தவர் ஏன் அதை கவனிக்கல? அந்த அனுபவ குறைவு தான் காரணமா, வேற என்ன எங்க கோட்டை விட்டார்? அனுபவ குறைவு தான் காரணம். அதாவது ஜெயிச்சாச்சே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டான். நாம் தான் நிரந்தரமாக முதலமைச்சர். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ரொம்ப பேர் வாங்கினார்ல. ஆமா நிறைய. ஆமா ஆமா. நீங்க கொரோனா டைம் எல்லாம் கொரோனாவெல்லாம் மிக அருமையாக ஜெகன்மோகன் அரசு கையாளப்பட்டது. ஒரு கொரோனா நோயாளி கூட இல்லை. அத்தனை பேருக்கு தனிமைப்படுத்தி அவர்களுக்கு உணவு மருந்து மாத்திரை. நீங்க கொரோனா அதிகமாக சக்சஸ் ஆனது ஆந்திராவில் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கொரோனா காலத்தில் வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் வீட்டு போய் படுத்துட்டான். காலையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கொரோனா தடுப்பு பணியாளர் வந்து தட்டுறான். நீ ராத்திரி 12 மணிக்கு வீட்டில் போய் படுத்த, சென்னையிலேருந்து வந்திருக்க, எங்கே சென்னையிலேருந்து வந்திருக்க, உனக்கு கொரோனா தொற்று இருக்குது, மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்து பரிசோதனை செய்து கொரோனா இல்லைன்னா தான் நீ ஊருக்குள்ளே வரணும். இப்படி பலகட்ட பணியாளர்களை போட்டு எந்த நோயாளியும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சிஸ்டமேட்டிக்காக செய்து கணினிப்படுத்தியவர். ஆனால் கீழ்மட்ட அரசியல் என்பது ரெட்டி நாயுடு அரசியல். அதை தாண்டி நீங்கள் இந்த 2021 தேர்தலில் பழைய ஆட்கள் பாதி பேர் சீட்டே இல்லை, எல்லாம் புதுமுகம். இதை அந்த பழைய ஆட்கள் எதிராக போயிடுவான்ல, இதெல்லாம் அவருடைய தோல்விக்கு காரணம். அப்பாவுடைய செல்வாக்கில் தான் இவர் முதலமைச்சராக முடிந்தது. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆராக இல்லை. இது வீட்டுக்குள்ளேயே குழப்பம். யாரு அம்மாவும் தங்கையுமே காங்கிரஸ் வாக்குகளை, அதாவது ஒய்எஸ்ஆர் வாக்குகளை காங்கிரஸ் பக்கம் தள்ளி விட்டாங்க. காங்கிரஸ் வாக்கா மாறி ஒய்எஸ்ஆர் சிபியினுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது சார்? ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியல் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? இல்ல இப்போ 5 வருட காலம் அவருக்கு அரசியலில் பக்குவப்படுத்தி கொள்வதற்கான ஒரு காலம். முதல்ல சகோதரியும் தாயையும் சமாதானப்படுத்தணும் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எதிர்முகாம் இருக்கக்கூடிய நாயுடு சமூக வாக்குகளை அவங்க அப்பா நிறைய வச்சுருந்தார். நாயுடு சமூக பிரமுகர்களை உள்ளாட்சி ஊராட்சி மேயர் இப்படி பல பேரை வச்சுருந்தார். அதை மீண்டும் மீட்டு எடுக்கணும். இப்படி எதை இழந்தாரோ இவர் முதலமைச்சர் ஆவதற்கு யாரெல்லாம் தூக்கி பிடித்தார்களோ, விவசாயிகள், தலித் மக்கள் அத்தனை பேரையும் இழந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு மீண்டும் அவர்களை மீட்டெடுத்தால் கண்டிப்பாக இந்த இளைஞனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா இப்ப அடுத்த அரசியல் யார்கிட்ட போகுது தெரியுமா? தெலுங்கு தேச அரசியல். நாரா லோகேஷ் அவர் ஒரு இளைஞர். இப்ப அவருக்கு 80 வயசு ஆகி போச்சு. அடுத்த நீங்க இப்பவே 74, 5 வருஷம் போனா 79, 80 ஆகி போச்சு. நீங்க
மறுபடியும் அவர் ஆக்டிவா இருக்க முடியாது. யார்? நாரா லோகேஷ், பவன் கல்யாண், ஜெகன்மோகன் ரெட்டி. இப்படிதான் அரசியல் வரும். இப்படி அரசியல் வரும்போது இதுல சீனியர் யாரு? ஜெகன் தான். ஜெகன் தான். அப்போ நீங்க நான் பவன் கல்யாண நம்ம ஊர் மன்சூர் அலிகானை போல பவன் கல்யாண். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா. என்ன காரணம்னா யாரோட பவன் இல்ல இப்போ ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சரா இருக்கார் பவன் கல்யாண். ஆனா அரசியல்ல முழுக்க சினிமா தனம் தான் இருக்கு. புகார் அவர் மேல பவன் கல்யாண். எளிமை இல்ல. சிரஞ்சீவி மெகா ஸ்டார், பவர் ஸ்டார் வந்து பவன் கல்யாண். இன்னமும் சினிமா மோகம் தான் இருக்கு. இப்போ என்ன இப்போ துணை முதலமைச்சர் ஆயிட்டார். துணை முதலமைச்சர் ஆன பிறகு இவர்கிட்ட இன்னும் சினிமா தனம் கலந்து இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க துணை முதலமைச்சர் யார்கிட்ட நெருக்கமா இருக்கணும்? சிஎம்மோட இல்ல, மக்களோட. நீங்க எம்ஜிஆர் மக்களோட இருந்தார். யாரோட இருந்தாரு? மக்களோட. மக்களோட நீங்க இடைவெளியே அவரை வந்து கடைபிடிக்க மாட்டார். நெருக்கமா வயசான பாட்டிலாம் கட்டி பிடிச்சுக்குவார். அன்னைக்கு கலைஞர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து மக்களோடு இருந்தார். ஆனா அன்னைக்கு துணை முதலமைச்சர் எல்லாம் ஆகல அவரு. ஆனா ஒரு முதலமைச்சர் ரேஞ்சுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார். அப்போ இப்ப பவன் கல்யாண் மேல என்ன புகார்னா, இவர் சினிமாக்காரரை போலவே இருக்கார். சினிமால வந்து எப்பவும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய டிசிஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா அரசியல் அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், இறங்கி வரணும், மக்களோட ஒட்டி. இப்போ போன வாரம் செய்தி, ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, அவருடைய ஆடம்பர கார், ஏதோ BMW பென்ஸ் மாதிரி பெரிய கார்ல போறாரு. மக்கள் பூரா கூடி நிக்கிறான், காரே நிக்கலையா. அவன் என்ன ஒரு பூசணிக்காய் வச்சு திருஷ்டி சுதறி வைப்பான், ஒரு 6000 சட்டை வச்சிருப்பான், ஒரு 500-100 ரூபா போடணும். இதுதானே ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் கூடி நிக்கிறாங்க இவரை பாக்குறதுக்கு. காரே நிறுத்தலையா பவன் கல்யாண். அப்போ அதுக்காக கார் கடந்து போயிருது. அந்த மக்கள் பூரா வருத்தத்தோடு திரும்பி போறோம். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, எட்டி குச்சி கும்பல்ல போயிருவாரு. கும்பல்ல போய் இந்த பக்கம் குழந்தைய தூக்குவாரு, அந்த பக்கம் பாட்டியை பிடிப்பாரு, இந்த பக்கம் ஒரு முத்தம் கொடுப்பாரு, டேய் எடா போட்டாவ. அன்னைக்கு அடுத்த நாள் செய்தி, வயசான பாட்டியா தொங்கி இருக்கும், முத்தம் கொடுப்பாரு. அப்போ அதுதான் அரசியல். அதான் மக்கள் அப்பதான் ரசிப்பான், ஓட்டை அப்படியே குத்துவான். இன்னைக்கு வரைக்கும் ரெட்டையிலுக்கு எடப்பாடிக்கு ஓட்டு போடுறான். யாருக்கு ஓட்டு போடுறான்? எம்ஜிஆர் தாங்க இன்னும் உயிரோடு இருக்காரு. எம்ஜிஆர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எங்க பாடுது சரிங்களா? இன்னைக்கு பாட்டு பாடுறான். சூடன் ஜாமணி ஊதுபத்தி படம் வச்சு காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் முட்டாய் கொடுக்குறான், பாட்டு பாடுறான். அப்போ இதுதான் தலைவன். பவன் கல்யாண காரை நிறுத்துறதே இல்லையா, மக்கள் கூடுனா கண்ணாடி இறக்குறதே இல்லையா, ஏன் ஏசி போயிடணும். அப்போ பவன் கல்யாணுடைய அரசியல் என்பது யாருடைய அரசியலா இருக்கு? பவர் ஸ்டார், மெகா ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அரசியல். இது ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசியல் எடுபடாது. சரி, இதுதான் இப்ப ஜெகனுடைய பிளஸ். ஜெகன் என்ன பண்ணுவாரு, டக்குனு எட்டி குச்சிடுவார். நீங்க ஒரு முஸ்லீம் பெரியவர் ஜெகனை ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் போறாரு, அவருடைய பவுன்சர் பூரா தள்ளி விட்டான். ஒரு வயதான முதியவர், ஒரு முஸ்லீம் முதியவர். இவர் ஒரு பெரிய ரத வண்டி, அது வந்து பென்ஸ் கார், பென்ஸ் வேன், அது பெரிய ரதம் மாதிரி போகுது. அப்போ அப்படின்னு பார்க்குறாரு. அவர் இப்படியே கும்பிட்டுற தாடி மீசையும் அவர் வயசான உடனே நிறுத்துறாரு. அவர் வர சொல்றாரு. அந்த வேனுடைய ஸ்டெப்பில் படியில் உட்காந்துக்கிறார். யாரு? ஜெகன். படியில் உட்காந்து அவரை மேலே வர சொல்லி மனுவை வாங்குறாரு. மனுவை வாங்கி தட்டி கொடுத்து ஒரு துண்டு எடுத்து அவருக்கு, யாருக்கு? அந்த முஸ்லீம் பெரியவருக்கு போட்டு. அதான் அரசியல். பவன் கல்யாண அழுக்கு சட்டையா தள்ளி கொடுத்து என்ன காஞ்சம்னா தள்ளி கொடுத்து. இது வந்து யாரு? சினிமா. நீங்க ஜெயலலிதா அம்மாட்ட இப்படி யாரும் போக முடியாது. அந்த அம்மா முதலமைச்சராக முதல் தடவை கோட்டு கேட்டு ஓவர் கோட்டில் போட்டு வரும்போது நீ பவுன்சர் இப்படி தள்ளி விட்டே போயிட்டே இருப்பான். அது அல்ல அரசியல். இப்போ இது போன்ற அரசியல்களை 5 வருட காலம் ஜெகன் பண்ணினால் கண்டிப்பாக நாரா லோகேஷ், பவன் கல்யாண், ஜெகன்மோகன் ரெட்டி, இந்த 3 பேர்ல யார் நிற்பா? ஜெகன். இதுதான் எதிர்காலம். அப்போ அரசியல் என்பது மக்களுக்கானது, தலைவர்களுக்கானது அல்ல. மக்கள் தான். ஜெயலலிதா மக்களுக்காக நான், மக்களால் நான். ஜெயலலிதா எம்ஜிஆர் சொல்லுவாரு,
எம்ஜிஆர் போது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மறைந்த விஜயகாந்த் சொல்லுவாரு மக்களோடும் ஆண்டவனோடும் தான் கூட்டணி, கடைசி ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சார். இப்படி மக்களை நம்புகிறவனை மக்கள் எந்த காலத்திலையும் கைவிட்டதில்லை. இப்போ மக்களிடம் ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்தியதனுடைய விளைவு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. இன்னொரு கூடுதலான கேள்வி, இப்போ இவருடைய அலுவலகங்கள், இவருடைய வீடுகள், வீட்டினுடைய நுழைவாயில் எல்லாம் இடிக்கப்படுவது, அவருடைய கட்சி அலுவலகங்கள் தாக்கப்படுவது, இதெல்லாம் சரியான நடைமுறை இல்ல. இது மிகப்பெரிய தவறு சந்திரபாபு நாயுடு கட்சியினர் பண்றாங்க. ஆமா, வன்முறைக்கு வன்முறை தீர்வல்ல. அதாவது அவரு தெலுங்கு தேசம் அலுவலகம் உடைச்சாங்க. ஆமா, இவரு ஒய்எஸ்ஆர் அலுவலகத்தை உடைக்கிறார். இது வன்முறைக்கு வன்முறை தீர்வல். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாரா லோகேஷ் இப்ப கலந்துக்கு வந்துட்டாரு. நாரா லோகேஷ் அப்பா மகனை தயார் பண்றாரு. சந்திரபாபு நாயுடு நீங்க மகனை தயார் பண்றாரு. அதனுடைய விளைவுதான் மகனுடைய ஆதரவாளர்கள் பூரா என்ன பண்றான், இந்த புல்டவுசர் பாபாவா மாறி இருக்கான். ஓகே, இது ஆந்திர அரசியல் அதிகமாக ரசிக்கப்படுவதில்லை, வெறுக்கப்படும். இதை இப்ப உணர்ந்திருக்காரு யாரு, ஜெகன்மோகன் ரெட்டி. நான் என்னுடைய அரசு, என்னுடைய கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தவறுகளை கண்டிக்க தவறி விட்டேன். அதுக்கான மன்னிப்பு பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்கறேங்கிறாரு. காலம் கடந்து போச்சு. இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பண்றது, உடைக்கும் போதால மன்னிப்பு கேட்டிருக்கணும். இப்போ எதிர்கட்சி உடைக்கிறான். உடைக்கும் போது அவர் கட்சி ஆட்கள்லாம் வந்து நாரா லோகேஷ் உடைய போஸ்டருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்றான். ஏன்னா அவன் இழுத்துட்டு வர்றான், இவன் தோத்து போயிட்டு அவன் ஜெயிச்சிட்டான். இது மாறி மாறி செய்வதை ஆந்திரா மக்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வன்முறைக்கும் தீர்வு வன்முறை அல்ல. ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியல் ஏன் இவ்வளவு சரிவை கண்டது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு சொல்றீங்க. அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் வரலாறுல இருந்து தொடங்கி இன்றைக்கு ஜெகன்மோகனுடைய வீழ்ச்சிக்கு ஜெகன்மோகனே ஒரு காரணம், அதை அவர் உணர்ந்து விட்டதாகவும் நீங்க சொல்றீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்கள் மக்களிடம் கொடுப்போம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி திரு பாண்டியன். நன்றி, வணக்கம்.